My mother and father cried for me. என்னுடைய தாய் தகப்பன் எனக்காய் கண்ணீர் விட்டு They இருக்கிறார்கள். fasted on Tuesday nights. அவர்கள் செவ்வாய்க்கிழமை ராத்திரி வேளை உபவாசம் செய்திருக்கார்கள், சனிக்கிழமை உபவாசம் செய்திருக்கிறார்கள். And said God took a hold of him to be an evangelist. ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்காங்க, ஆண்டவரே என்னுடைய பையனை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சுவிசேஷகனாய். But you see, when I realized what God had taken a hold of me for, ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்துக் கொண்டார் என்று நான் உணர்ந்த போது I was ashamed of my sin. என்னுடைய பாவத்தை குறித்து I was afraid அவமானப்பட்டேன். to die in my sin. என்னுடைய பாவத்திலே மரிப்பதற்கு அவமானப்பட்டேன், பயந்தேன். On that Easter Sunday, அந்த ஈஸ்டர் அந்த நாளிலே, when that youth minister was saying, come to my house, the வாலிபருக்கு ஊழியம் செய்கிற ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க வீட்டுக்கு வாங்க என்று I சொன்னபோது said to him, no, அவரை பார்த்து சொன்னேன், நான் வர மாட்டேன். எனக்கு அநேக திட்டங்கள் because I உண்டு. was going to go with my friends to drink and have a party. ஏனென்றால் நல்ல ஒரு கொண்டாட்டம் குடிப்பதற்காக ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டேன். But that afternoon, ஆனால் அந்த மதிய வேளையில் my mother was listening to Dinakaran. என்னுடைய தாயார் தினகரனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Dinakaran was saying, if you hear God's voice today, தினகரன் அவர் சொன்ன அந்த செய்தி, இன்று உங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் I was என்றார். trying to take a nap in the afternoon. நான் மதிய நேரத்திலே நல்ல ஒரு தூக்கத்தை செய்யும் என்று I முயற்சி couldn't செய்தேன். sleep because of his voice. அந்த சத்தத்தின் செய்தி நிமித்தமாக நான் தூங்க He முடியவில்லை. said, repent and come back to Jesus. அவர் சொன்ன அந்த செய்தியின் One சாராம்சம், day மனம் you திரும்பி will not hear வாருங்கள். the voice of God. ஒரு நாள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் போய்விடும். I got up and I went to his house. நான் எழுந்திருந்து அந்த ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போனேன். I repented of my sin. என்னுடைய பாவத்தை குறித்து மனம் வருத்தம் அடைந்தேன், மனம் திரும்பினேன். I changed my eyes to look on Jesus. என்னுடைய கண்களை இயேசுவுக்கு நேராய் திருப்பினேன். I kept my eyes on him. என்னுடைய கண்களை அவருக்கு நேராய் திருப்பினேன். I know what I'm taking a hold of. நான் எனக்கு தெரியும், I know what God picked me for. ஆண்டவர் எதற்காக என்னை எடுத்தார்னு தெரியும். Every time I run towards sin, every time the devil tempts me, ஒவ்வொருவரை பாவத்தினாய் போகும்போது பிசாசனை சோதிக்கும் I போது said, no, I can't. No, I can't. I know whose I am. I know what I'm supposed to do. எனக்கு தெரியும், நான் சொன்னேன் எதற்காக என்னை I'm பிடித்துக் கொண்டார் running என்று. towards that goal. அந்த லக்குக்கு And நான் I'm ஓடுகிறேன். straining towards that அப்படிப்பட்ட goal. பிரயாசத்தினாய் ஓடுகிறேன். I want to run towards that goal. அப்படிப்பட்ட நேர I want காரணமாக to preach the ஓடுகிறேன். gospel. நான் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண வேண்டும்.